சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானுலகு மண்ணுலகு வாழ மறைவாழ, பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை வழங்க, ஞானமத 5 கர 3 விழினால்வாய், ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கற்பாம். நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை, நன்றும் எத்துவிற்கு என்றும் என்பமே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு, உணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி, புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ, தண்டமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும், திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் இணைய வழியில் நன்னூல் வகுப்பு இனிதின் நடைபெற ஆவண புரிந்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். சைவ சித்தாந்த இயக்குனர் அவர்களுக்கும், ஆதீன புலவரையா அவர்களுக்கும், பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும், அடியனுக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் சான்றோர்களுக்கும், சைவ அன்பர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நம்முடைய நன்னூல் வகுப்பு 36 சொல்லதிகாரம் பெயரியல் பகுதி 6. கடந்த வகுப்பிலே உயர்தனை பெயர்கள் குறித்தும் அகிரணை பெயர்கள் குறித்தும் சிந்தித்தோம். அந்த வரிசையிலே இப்போது சிந்திக்க வேண்டிய பெயர் பொது பெயர் அல்லது திணை விரவு பெயர். மணி என்று ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் ஆணுக்கும் பெயராக அமைகிறது, பெண்ணுக்கும் பெயராக அமைகிறது. எனவே அதனை பால் விரவு பெயர் என குறிப்பிடலாம். இப்படியே ரமணி, சிவா, சூர்யா, ஜீவா முதலான பெயர்கள் ஆணுக்கு உரியனவாகவும் பெண்ணுக்கு உரியனவாகவும் அமைகின்றன. சிவா வந்தான் என்று சொன்னால் ஆண்பால், சிவா வந்தால் என்று சொன்னால் பெண்பால். இப்படித்தான் நாம் பால் உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது. இதே பெயரை ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி முதலானவற்றுக்கும் பெயர் வைக்கிறார்கள் என்று வைத்து கொண்டால், சிவா வந்தான் ஆண்பால், சிவா வந்தால் பெண்பால். சிவா வந்தது ஒரு பேருந்துக்கு பெயர் வைக்கலாம், ஒரு ஆட்டுக்கு, ஒரு பூனைக்கு இப்படி பெயர் வைக்கிறார்கள் என்று சொன்னால் சிவா வந்தது. அப்போ அது திணைவருவு பெயராக மாறிவிடுகிறது. திருநாவுக்கரசு என்கிற பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வைத்த அப்பூதியடிகள் கால்நடைகளுக்கும் வைக்கிறார், அளவு கருவிகளுக்கும் வைக்கிறார் என்று பார்க்கிற பொழுது அந்த பெயரும் கூட திணைவரவு பெயராக அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஆடு மேய்ந்தது, ஆடு மேய்ந்தன இரண்டுமே சரி பழங்காலத்தில். இது என் விரவு பெயராக அமைகிறது. ஒருமைக்கும் பன்மைக்கும் அதுவே பெயராக அமைகிறது. மேய்ந்தது என்று சொன்னால் ஒருமை, மேய்ந்தன என்று சொன்னால் பன்மை என்று முடிவெடுக்கிறோம். வடமொழியிலும் கூட இவ்வாறான திணை விரவு பெயர்கள் இருப்பதை காண முடிகின்றது. மகாபாரதத்திலே குருஷேத்திர போர், 14ஆம் நாள் போர், துரோணாச்சாரியரை வீழ்த்தியே தீர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் கௌரவர்கள். துரோணருடைய பலவீனம் என்ன என்று பார்த்தால், அவருடைய மகனாகிய அஸ்வத்தாமன் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய மிகுந்த பாசம். காதல அறியாமை உயிர்ப்பின் ஏதிலே ஏதிலார் நூல் என்று சொல்லுவார் திருவள்ளுவர். நம்முடைய பலவீனம் என்ன என்பதை பகைவன் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற வரையில் நமக்கு ஆபத்தில்லை என்பது அதனுடைய பொருள். போரிலே அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்கிற செய்தியை கேள்விப்பட்டால் போதும் துரோணரை வீழ்த்தி விடலாம் என்று முடிவெடுக்கிறார் கிருஷ்ணன். அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்கிற புரளியை கிளப்புகிறார்கள். ஆனால் துரோணர் நம்ப மறுக்கிறார். ஏனென்றால் அவன் சிரஞ்சீவி, சிவனிடம் வரமாக பெற்ற பிள்ளை, சிவ அம்சம் பொருந்தியவன். கடைசியிலே பொய்யே சொல்லாத தருமன் இந்த செய்தியை சொன்னால் துரோணர் நம்புவார் என்று முடிவெடுக்கிற கிருஷ்ணன் தருமனிடம் தெரிவிக்க, தருமனோ இதற்கு சம்மதிக்க மறுக்கிறார். இந்த நிலையிலே ஒரு உபாயம் செய்கிறார் கிருஷ்ணன். வீமனை அழைத்து
அஸ்வத்தாமன் என்று சொல்லக்கூடிய ஒரு யானையை கொல்லுமாறு தெரிவிக்கிறார். அவன் தன் கதையினாலே அந்த யானையை வீழ்த்துகிறான். இப்போது தருமனை பார்த்து சொல்லுகிறார், அஸ்வத்தாமன் என்கிற யானை இறந்து விட்டது, இதை சொல்வதற்கு கூடமா உனக்கு தயக்கம், இது பொய்யாகாது அல்லவா என்று சொன்னதும் சரி நான் தெரிவிக்கிறேன் என்று தருமனும் சம்மதம் தெரிவிக்கிறான். துரோணர் எதிரில் வருகிற பொழுது அஸ்வத்தாமன் என்கிற யானை இறந்து விட்டது என்று தமிழில் நாம் சொல்லுமாறு போல அவன் வடமொழியிலே சொல்கிறான், அஸ்வத்தாமா ஹதா குஞ்சரகா என்று தெரிவிக்கிறான். அஸ்வத்தாமா ஹதா என்கிற வரையிலே கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணன் குஞ்சரகா என்கிற சொல் வருகிற பொழுது தன்னுடைய சங்கினை எடுத்து ஊத அந்த வார்த்தை துரோணர் காதிலே விழவில்லை. அஸ்வத்தாமா ஹதா என்பது மட்டும்தான் அவர் காதிலே முழுமையாக சென்று அடைந்தது. தருமனே சொல்லிவிட்ட பிறகு அதில் உண்மை இல்லாமல் இருக்க வழியில்லை என்று நினைத்து மயங்கி தன் கையில் இருக்கக்கூடிய வில்லையும் அம்பையும் கீழே சிதறவிடுகிறார். நிராயுதபாணியாக நின்ற அவரை வீழ்த்துமாறு அர்ஜுனனிடத்திலே கிருஷ்ணன் தெரிவிக்க அர்ஜுனன் தயங்கி நிற்க, அந்த நேரத்திலே துருபதன் மகனாகிய திட்டத்தூய்மன் இவரை கொல்வதற்காகவே சபதம் செய்திருந்த அவன் இவரை வெட்டி வீழ்த்துகிறான் என்பதாக கதை செல்கிறது. நம்முடைய கருத்து என்ன என்றால், அஸ்வத்தாமன் என்கிற பெயர் உயர்தனைக்கு உரிய பெயர். அவன் குதிரையைப் போல ஒலி எழுப்புவன் ஆகியனாலே அவனுக்கு அந்த பெயர் வந்ததாக காரண பெயராக குறிப்பிடுவார்கள். உயர்தனைக்குரிய அந்த பெயர் யானைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையை பார்க்கிற பொழுது இந்த திணைவரவு பெயராலேயே துரோணர் வீழ்த்தப்பட்டார் என்கிற நிலையையும் பார்க்கிற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட நிலைமை பல மொழிகளிலும் இருப்பது இயல்பு என்பது மட்டும் நமக்கு புலப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நாம் இன்றைக்கு திணை வரவு பெயர்களை குறித்து முறையாக சிந்திக்கிறோம். பார்க்கலாம். இருதிணை பொதுப்பெயர் என்று இது தெரிவிக்கப்படுகிறது. முதல் பெயர் 4 சினை பெயர் 4 சினை முதல் பெயர் ஒரு 4 முறை 2 தன்மை 4 முன்னிலை 5 எல்லாம் தாம் தான் என்னென்ன பொதுப்பெயர். பொதுப்பெயர்னு சொல்லிட்டார். முதல் பெயர், சினைப்பெயர், சினை முதல் பெயர், முறைப்பெயர், இது ஒரு 4. தன்மைங்கிறது 1 5, முன்னிலைங்கிறது 1 6, எல்லாம் தாம் தான் ஆக 9 பெயராக இவற்றை கணக்கெடுக்கிறார் மயிலைநாதர். 9 என்று அவர் வகைப்படுத்துகின்றார். இருதிணைக்கும் உரிய பெயர் உணர்த்துதல் முதலிற்று. முதற்பெயர் முதலான 9 கூற்றுப் பெயர்களும் இருதிணைக்கும் பொதுவான பெயர்களாம் என்பது அவர் சொல்லக்கூடிய கருத்து. சங்கர நமச்சிவாயர் சிவஞான முனிவர் அந்த விருத்தி உரை பகுதியை பார்க்கிற பொழுது பெயர் என்பதனை முறை முதலியவற்றோடும் கூட்டுக என்று எழுதியிருக்கிறார்கள். பெயர் என்பதை முதல் பெயர், சினைப்பெயர், சினை முதல் பெயர்னு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா முறை நிற்குது. இங்கேயும் கூட்டிக்கணும். முறைப்பெயர். இங்கே தன்மைன்னு இருந்தால் தன்மை பெயர், முன்னிலை இருந்தால் முன்னிலை பெயர், எல்லாம் என்னும் பெயர், தாம் என்னும் பெயர், தான் என்னும் பெயர், எல்லா இடத்துலையும் இந்த பெயரை கூட்டி என்னென்ன இவை போல்வன பொதுப்பெயர்களாகும், இருதிணை பொதுப்பெயர்களாகும் என்று நாம் முடித்து கொள்ள வேண்டும். என்னென்ன என்று சொன்ன காரணத்தினாலே சூரியன் சூரியன் உதித்தான், சூரியன் உதித்தது என்று வரக்கூடிய செய்தி. ஊமை வந்தான், ஊமை வந்தால் என்று வரக்கூடிய உயர்தனை இருபாலையும் உரைக்கும் பொதுப்பெயர் முதலியனவும் இதிலே அடங்கும். அதான் முன்ன சொன்ன மாதிரி திணை விரவு பெயர், பால் விரவு பெயர், இதெல்லாம் இதில் அடங்குது. முதற்பெயர் முதலாக முன்னிலை பெயர் ஈராக கூறிய அறுவகை பெயர்கட்கும் முதல்ல இருக்கிற 6 உதாரணம் பின்வரும் தம் தம் வகை சூத்திரங்களுள் காண்க. இனிமேல் விளக்கமாக சொல்ல போறார். உயர்திணைக்கு சிறந்த பெயர் அகிரணைக்கன் விரவியும், அகிரணைக்கு சிறந்த பெயர் உயர்திணைக்கன் விரவியும் வருதலின் இவற்றை விரவு பெயர் என்றும் கூறுக. அதான் விரவுதல்னா களத்தல்னு அர்த்தம். அங்கனம் வருதல் காட்டும் உதாரணங்களுள் காண்க. பின்னால் வரக்கூடிய உதாரணங்களில் நாம் இவற்றை குறித்து முறையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்கிறார். இதில் பார்ப்போம். முதல் பெயர் 4 என்ன முதல் பெயர்? முதற் பெயராகிய 4 பெயர்களும். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியாது. பொதுவாக வச்ச பெயர் முதல் பெயர். இதை இடுகுறி பெயர்னு சொல்லலாம். முதலின் பெயர் 4. இப்போ கொற்றன், சாத்தன், தேவன், பூதன், ஏன் அவனுக்கு அந்த பெயரை வைத்தார்கள் சொல்ல முடியுமா?
ஏன் கொற்றனை சாத்தன் என்று சொல்லக்கூடாதா, சாத்தனை கொற்றன் என்று சொல்லக்கூடாதா? சொல்ல முடியாது. என்ன காரணம், அது என்ன காரணம்னு வரையறுத்து சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் யாரை வேணாலும் சொல்லலாம். முதல் பெயர் 4. சினைப்பெயர் உறுப்பின் அடிப்படையிலே பெயர் வைப்பது, அப்படி அமைகிற பெயர் 4. சினை முதல் பெயர் உறுப்பின் பெயரும் வர வேண்டும், அவனுடைய பெயரும் இயற்பெயரும் சேர்ந்து வர வேண்டும், அது சினை முதல் பெயர். அப்புறம் இரத்த சம்பந்தமாக உறவு முறைப்பெயர் அமைகிறது பாருங்கள், அதுதான் முறைப்பெயர், அது ஒரு 2. இது இல்லாமல் தன்மை பெயர் 4, முன்னிலை பெயர் 5, எல்லாம் என்னும் பெயர், தாம் என்னும் பெயர், தான் என்னும் பெயர், இவையெல்லாம் சேர்த்து இருதிணை பொது பெயர்களாகும் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இவற்றை பற்றி நாம் அடுத்தடுத்து விரிவாக படிக்கப் போகிறோம். அடுத்த நூற்பாவில் பார்க்கலாம். முதற்பெயர் முதலிய 4ஐயும் வகுத்து உரைத்தல். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்மை பெண்மை ஒருமை பன்மையின் ஆம் அன் ஆண்மைகள் ஆண் பெண் முறைப்பெயர் அவ் நான்மைகள். அவ் என்கிறது அன் என்று வருகிறது. அவ் என்றால் அவையின் அர்த்தம். அந்த முதல் பெயர் சினைப்பெயர் சினை முதல் பெயர் ஆகிய அவ்வுன்னா அவை. இந்த அன்னு இருக்கு பாருங்க, அது அவ்வுன்னு அர்த்தம் வைக்கணும். இவ்வு நகரம் வரும்பொழுது இந்த அக மாறும், அதுக்கேற்ற மாதிரி இனமாக மாறும். இவ்வு தான் இங்கே இருக்கிறது. அவை என்பது எழுவாய். ஆண்மை பெண்மை ஒருமை பன்மை என்று நான்மைகள் ஆகும். எது முறைப்பெயரை தவிர்த்து மீதியை வச்சுக்கோங்க. முதல் பெயரும் சினைப்பெயரும் சினை முதல் பெயரும் ஆகியன முறையே ஆண்மை பெண்மை ஒருமை பன்மை என 4 வகைப்படும். அப்போ முன்னாங்க 12. முறைப்பெயர் 2 வகைப்படும். ஆண் பெண், ஆண் முறைப்பெயர் பெண் முறைப்பெயர் 2 தான் வருமா. அப்போ 12 14 அவை அமைகின்றன. சான்றாக ஆண்மை முதல் பெயர்னு வச்சுங்களேன். சாத்தன் ஆண்மை முதல் பெயர், சாத்தி பெண்மை முதல் பெயர், கோதை ஒருமை முதல் பெயர், கோதைகள் பன்மை முதல் பெயர். சாத்தன் சாத்தி கோதை கோதைகள். ஆண்மை பெண்மை ஒருமை பன்மை. இப்போ எது சொல்லியிருக்கோம்? முதல் பெயருக்கு மட்டும் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் சினை பெயருக்கு முறையாக சொல்லணும்னா முடவன் ஆண்மை சினைப்பெயர், முடத்தி பெண்மை சினைப்பெயர், செவியிலி காது கேட்காத நிலைமை ஒருமை சினைப்பெயர், செவியின்மை காதின்மை அல்லது காது கேட்கும் தன்மை இன்மை, செவியிலிகள் பன்மை சினைப்பெயர். அதுக்கப்புறம் சினை முதல் பெயருக்கு போவோம். ஆண்மை சினை முதல் பெயர் முடக்கொற்றன். அங்கே பாருங்க, சினை முதல் பெயர், சினைன்றது முடம், கொற்றங்கிறது முதல் பெயர், சினை முதல் பெயர். ஆண்மை சினை முதல் பெயர் முடக்கொற்றன், பெண்மை சினை முதல் பெயர் முடக்கொற்றி, கொடும்புற மருதி ஒருமை சினை முதல் பெயர், ஒருமையில் சினை முதல் பெயர் கொடும்புற மருதி, வளைந்த முதுகினை உடைய மருதி, கொடும்புற மருதிகள் பன்மை சினை முதல் பெயர், அது பன்மைக்கு வருது. அப்புறம் தந்தை தாய் என்பன முறைப்பெயர். ஆண் முறைப்பெயர் அல்லது ஆண்மை முறைப்பெயர் தந்தை, பெண்மை முறைப்பெயர் தாய். ஆக இவை 14 அமைகின்றன. அவை அன்னுன்றது அவ்வுன்னு அர்த்தம். அவை நான்மைகளாம். இங்கே தனியை பிரித்தனால ஏனைய 3 நன்னான்கு வகையில் அமையும். முறைப்பெயர் மட்டும் 2 வகையில் அமையும். அது முன்னாங்க 12, இது ஒரு 2, 14 என்று நாம் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நூற்பா. அவற்றுள் பொது பெயர் பார்ப்பொதுவாதல். அவற்றுள் ஒன்றே இறுதினை தன்பால் ஏற்கும். இது எப்படி உயர்தனைக்கும் அகிரணைக்கும் பொதுவாக வருகிறதுன்னு சொல்றார். அந்த 14 பார்த்தோம் இல்லைங்களா, அது உயர்தனைக்கு எப்படி வரும் அகிரணைக்கு எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுமானது. இப்போ முதல் பெயர் 4ன்னு பார்த்தோம். சாத்தன். சாத்தன் இவன்னு சொல்லி பாருங்க, உயர்தனை ஆண்பால். சாத்தன் இது அகிரணையில் அமையுது, இருதனைக்கு பொதுவாயிடுதா. சாத்தன் இவ்வெருது சரியாயிடுது. சாத்தி இவள் உயர்தனையில் வருது பெண்மை.
சாத்தி இப்பசு அகிரணையில் வருது பெண்மை. கோதை இவன் உயர்தனை ஆண்பால். கோதை இவள் உயர்தனை பெண்பால். கோதை இது அகிரணை ஒன்றன்பால். கோதை என்பது சேரமானுக்குரிய பெயர்களில் ஒன்று. கோதை என்பது ஆண்டாளை குறிக்கிற பொழுது பெண்பால். அவள் சூடி கொடுத்த அந்த கோதை மாலையின் அர்த்தம் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே ஒன்றன்பால் ஆகிடுது. இப்போ கோதையே ஆண்பாலுக்கும் வருது, கோதை வந்தான் சேரமன்னன் சொன்னீங்கன்னா உயர்தனை ஆண்பால். கோதை வந்தால் உயர்தனை பெண்பால். கோதை வந்தது, கோதை அணியப்பட்டது, அங்கே மாலையை குறிக்குது. அப்போ அகிரணி ஒன்றன்பால். அப்போ மூன்றுக்கும் வருது பாருங்கள். கோதைகள் இவர், கோதைகள் இவை. உண்மையிலேயே உயர்தனை சொன்னால் கோதையர் என்று வந்திருக்கணும். அது தொல்காப்பியர் காலத்தில், நன்னூலார் காலத்தில் உயர்தனைக்கும் கல் விகுதி வர ஆரம்பித்து விட்டது. அதை நாம் தவிர்க்க முடியாது. கோதைகள் இவர் உயர்தனை பன்மை ஆயிடுது, கோதைகள் இவை அகிரணை பன்மை ஆயிடுது, தவிர்க்க முடியல. அதே மாதிரி சினைப்பெயர்களை பாருங்களேன். மொடவன் இவன் அல்லது மொடவன் வந்தான் உயர்தனை ஆண்பால். மொடவன் இவ்வெருது அல்லது மொடவன் வந்தது அகிரணைக்கு ஆயிடுது. உயர்தனைக்கும் அகிரணைக்கும் அந்த முடவன் வருது. முடத்தி இவள் உயர்தனை. முடத்தி இவ்வெருது இது இப்பசு, மன்னிக்கணும், இப்பசு. முடத்தி வந்தால், முடத்தி வந்தது உயர்தனைக்கு வருது, அகிரணைக்கு வருது. செவி எலி இவன், காது கேட்காத. செவி எலி இவள், செவி எலி இவ் எருது, எது வேணாலும் ஏதாவது ஒன்றுத்துக்கு பெயர் வச்சுங்க. செவி எலி வந்தான், செவி எலி வந்தால், செவி எலி வந்தது. நீங்கள் பெயர் சொல்ல வச்சுக்கிட்டா சுற்றுப்பெயரை வச்சுக்கோங்க. எந்த விதமான வினைச்சொல்லையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் மூணுக்கும் வருது செவி எலி. அந்த மாதிரி செவி எலிகள் இவர் அல்லது செவி எலிகள் வந்தனர், செவி எலிகள் இவை அல்லது செவி எலிகள் வந்தனர் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா உயர்தனைக்கும் வருது, அகிரணைக்கும் வருது. அப்போ அது சினை பெயரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சினை முதல் பெயர் முடக்கொற்றன் வந்தான். முடக்கொற்றன் வந்தான் உயர்தனை. முடக்கொற்றன் வந்தது உயர்தனை, இங்கே அகிரணை. முடக்கொற்றி வந்தால், முடக்கொற்றி வந்தது பெண்பால். எங்க பெண்மை சினை முதல் பெயர். அப்புறம் ஒருமை சினை முதல் பெயர். கொடும்புற மருதி, பேர் மருதி, முதுகு வளைஞ்சிருக்குது. கொடும்புற மருதி வந்தான் ஆண்பால். கொடும்புற மருதி வந்தால் பெண்பால். கொடும்புற மருதி இது அல்லது வந்தது என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றன்பால். மூணுத்துக்கும் வருது. கொடும்புற மருதிகள் இவர்கள், கொடும்புற மருதிகள் இவை அல்லது கொடும்புற மருதிகள் வந்தனர், கொடும்புற மருதிகள் வந்தன என்று சொன்னால் அந்த வினைச்சொல்லை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். உயர்தனையே ஆகிரணியான் முடிஞ்சு போச்சு. தந்தை வந்தான், தந்தை வந்தது. தாய் வந்தால், தாய் வந்தது, முடிஞ்சு போச்சு. முறைப்பெயரும் முறையாக அமைக்கணும். அவற்றுள் ஒன்றே இருதினை தன்பால் ஏற்கும். அதுக்கு மட்டும்தான் சொன்னார். ஆனால் உரையாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, மற்றதுக்கும் பொறுத்தலாமே. யான் என்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு யான் நம்பி ஆண்பால், யான் நங்கை பெண்பால், யான் போதம் ஒன்றன்பால். அப்போ உயர்தனை அகிரணை ரெண்டுக்கும் வருதா, ரெண்டு சொல்லியும் வருது. யாம் மக்கள், யாம் போதங்கள் உயர்தனைக்கும் வருது, அகிரணைக்கும் வருது. யான் யாம். அதே மாதிரி நீ, நீ நம்பி, நீ நங்கை, நீ பூதம் முன்னிலை உயர்தனைக்கும் வருது, அகிரணைக்கும் வருது. நீர் மக்கள், நீர் பூதங்கள் அங்கேயும் வருது. எல்லீர், நீர், நீவீர், இதையும் அது மாதிரி ஒட்டுக. எல்லாம், தாம், தான், இவையும் அப்படி தான். எவரெல்லாம், அவையெல்லாம் இருதினை பன்மைக்கு வருது. அவர்தாம், அவைதாம், அவன்தான், அவள்தான், அதுதான். அப்போ என்னாச்சு, அங்கே இந்த தாம், தான் பன்மைக்கும் ஒருமைக்கும் எல்லா இரண்டு திணைகளிலும் வரக்கூடிய தன்மையை பார்க்க முடிகிறது. அவற்றுள் ஒன்றே இருதினை தன்பால் ஏற்கும். எல்லாத்துக்கும் பொருந்தி வருது. அடுத்தது தன்மை முன்னிலை படற்கை பெற. இனிமே தான் எண்ணிக்கையே சொல்கிறார். அவர் உரையாசிரியர் சேர்த்து எழுதிட்டார். எண்ணிக்கையே இனிமே தான் சொல்கிறாங்க. தன்மை 4ன்னு சொன்னார் இல்லையா, அது என்ன, தன்மை 4. இப்போ தான் விளக்கம் கொடுக்குறாரு. தன்மை யான், நான், யாம், நாம், இது 4. முன்னிலை 5. எல்லீர், நீர், நீவீர், நீர், நீ, அல்லன படற்கை, எல்லாம் எனல் பொது. இப்போ பாருங்க, தன்மை யான்,
நான், யாம், நாம். இந்த நான், நாம் என்பன வழக்கில் இருக்கின்றன. யான், யாம் இலக்கியத்தில் இருக்கின்றன. யான் வந்தேன், நான் வந்தேன், யாம் வந்தோம், நாம் வந்தோம் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஒருமை பன்மையாக இவை அமைவதை பார்க்க முடிகிறது. முன்னிலை எல்லீர், நீவீர் எல்லீரும், நீயிர், அங்கேயும் பாருங்க முன்னால் இருக்கிறவங்க பார்த்து சொல்றது. நீவிர் முன்னிலை பன்மை, நீர் முன்னிலை பன்மை, நீ முன்னிலை ஒருமை. அல்லன படற்கை, அல்லன எவை? இந்த 4, 4, 5, 9 போக மீதி இருக்கிறது எல்லாம், மீதி இருக்கிற 14, 23 எடுத்துக்கிட்டே மீதி இருக்கிற 14. இந்த முன்ன சொன்னோம் இல்லைங்களா, அதாவது முதல் பெயர், சினைப்பெயர், சினை முதல் பெயர், முறைப்பெயர், இதெல்லாம் படற்கையில் தான் வருகின்றன அப்படின்ட்டார் மொத்தமாக. எல்லாம் எனல் பொது, எல்லாம் தன்மையிலையும் வரும், முன்னிலையிலையும் வரும். படற்கை நான் எல்லாம், நாம் எல்லாம், நீவீர் எல்லாம், அவர்கள் எல்லாம் என்று பார்க்கிறோம். அவை எல்லாம், எல்லாம் என்பது தன்மை, முன்னிலை, படற்கை 3 இடத்துலையும் வருது. இவை தன்மை, இவை 4 தன்மை, இந்த 5 முன்னிலை, இவை போக எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 23 மீதி எல்லாம் படற்கை. எல்லாம் என்பது எல்லா இடத்துக்கும் வருது என்பதாக சொல்லி முடிக்கிறார். அப்போ எல்லாம் என்பது முதல்ல வரலையா, வருதே. அப்போ தாம் தானை மட்டும் சேர்த்திக்கணும். எல்லாமே தவிர்த்து மீதி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1, 2, 4, 4, 4, 8, 8, 4, 12, 12, 2, 14, 14, 15, 16 மட்டும் கணக்கு வச்சுக்குவோம். இந்த 16 படற்கை. எல்லாம் எல்லா இடத்துக்கும் வருது. தன்மை தன்மையில் 4 வரும், முன்னிலையில் 5 வரும், எல்லாம் எல்லா இடத்துலையும் வரும். இங்கே இருக்கிற மீதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். 4, 8, 8, 4, 12, 14, 16 அப்படி கணக்கு வைக்கணும். சரி, அடுத்தது அதில் இருக்கக்கூடிய செய்தி அதுதான். தன்மை முன்னிலை பெயர்களுக்கு தொகை கூறினார். அவை இவை என்பதும் இடத்து ஒன்று ஏற்பவும் பொதுவும் என்றார். அவை இவை என்பதும் உணர்த்திற்று. அதான் பார்த்தோம். தன்மை 4ன்னா என்னென்னு பார்த்தோம். யான், நான், யாம், நாம். முன்னிலைங்கிறது என்னன்னு பார்க்கும்போது எல்லீர், நீயீர், நீவீர், நீர், நீ, அல்லன படற்கை. இந்த 2 இடத்து 9 பெயரும் அல்லாத பெயர்கள் அனைத்தும் படற்கை இனத்துக்கு உரியன. அதில் எல்லாம் என்பது நீக்கணும். நாம் எல்லாம் என்னும் பெயர் ஒன்றும் 3 இடத்துக்கும் உரித்தாம் என்று சொல்லி முடிக்கிறார். ஒரு காலத்தில் உயர்தனைக்கு மட்டும்தான் தன்மை இருந்தது. அப்புறம் பிற்காலத்தில் என்னாச்சு, கேட்குண போலவும், கிழக்குண போலவும், இயங்குண போலவும், இயற்றுண போலவும், அகிரணை மருங்கினும் அறையப்படுமே என்று வந்த பிறகு அவையும் தன்மை இடத்துக்கு உரியனவாக அகிரணையும் மாறிவிட்டன. அதனால தான் பேய், போதும் இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம். ஏன்னா அவெல்லாம் படற்கையில் இருந்த காலகட்டம் உண்டு. தன்மை முன்னிலைக்கு பிறகுதான் சேர்க்கப்பட்டன என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நூற்பா தொழில் பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்குமான வேறுபாடு. வினையின் பெயரே படற்கை, வினையால் அணையும் பெயரே யாண்டுமாகும். வினையின் பெயர்னா தொழிற்பெயர், வினையால் அணையும் பெயருங்கிறது என்னன்னு பார்ப்போம். இப்போ தொழில் பெயர் நமக்கு தெரியும். அல், தல், அம் இப்படியெல்லாம் வர்றது. ஆடுதல், பாடுதல், அழுதல், சிரித்தல், அல்லது ஆடல், பாடல், அழல், ஓடல், தேடல், கூடல், நாடல், இப்படியெல்லாம் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், இதெல்லாம் தொழில் பெயர். அது படற்கையில் மட்டும் வரும். வினையால் அணையும் பெயர்னா என்னன்னா, வினையை மட்டும் குறிப்பது தொழில் பெயர். வினையை செய்த நபரை குறிப்பது வினையால் அணையும் பெயர். வினையை செய்த நபரை குறிப்பது வினையால் அணையும் பெயர். அதாவது பெயர் சொல்லுக்கு இலக்கணம் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், அது வேற்றுமை உருவு ஏற்கும், காலம் காட்டாது. பெயர் சொல். வினைச்சொல் என்ன செய்யும்? காலம் காட்டும், வேற்றுமை உருவு ஏற்காது. ஆனால் வினையால் அணையும் பெயர் இருக்கிறதே 2 தன்மையும் உடையதாக இருக்கும். வினைச்சொல் போல காலம் காட்டவும் செய்யும், பெயர் சொல் போல வேற்றுமை உருவு ஏற்கவும் செய்யும். 2 தன்மையும் இருக்கிறதுனால தான் அதுக்கு பெயர் வினையால் அணையும் பெயர். அது பேர்லேயே பாருங்கள், ஒரு பகுதியில் வினை இருக்குது, ஒரு பகுதியில் பெயர் இருக்குது, நடுவில் அணையம்னு ஒரு சொல் இருக்குது. 2ஐயும் இணைக்கிற மாதிரி இருக்குது. நேற்று அவன் வந்தான், வந்தானை கண்டேன், வந்தானை கண்டேன், அல்லது வந்தவனை கண்டேன் என்று வச்சுக்கொள்வோம். வந்தவனை, வந்தவன், செயலை செய்தவன், நல்லா கவனிக்கணும். அப்போ வந்தவன் இறந்த காலம்,
வருகின்றவன் வருபவன் கிடையாது. வந்தவனை வேற்றுமை உருவு ஏற்குது. காலமும் காட்டுது. வினைச்சொல் போல காலம் காட்டுகிறது. பெயர் சொல் போல உருவு ஏற்கிறது. வந்தவனை கண்டேன், அதுதான். வந்தவர்களை கண்டேன், படற்கையில் வருது. வந்தவளை கண்டேன், அப்போ ஆண்பால் பெண்பால் படற்பால். வந்ததனை கண்டேன், வந்தவற்றை கண்டேன், அப்போ 5 பாலுக்கும் வருது படற்கையில். முன்னிலை வந்தாயை கண்டேன், வந்தீரை கண்டேன், முன்னிலை ஒருமைக்கும் வருது, முன்னிலை பன்மைக்கும் வருது. வந்தேனை கண்டாயா, வந்தோமை கண்டாயா, தன்மை ஒருமைக்கும் வருது, தன்மை பன்மைக்கும் வருது. அப்போ 2, 4, 5, 9 இடத்துலையும் வரும்போது இருக்கு. வினையாளனையும் பேர் தன்மையிலையும் வருது, ஒருமை பன்மை, முன்னிலை ஒருமை பன்மையிலையும் வருது, படற்கை 5 வருது. வினையாளனையும் பெயர் யாண்டும் ஆகும், 3 இடத்துலையும் வரும். ஆனால் வினையின் பெயர் எங்கே வரும்னா படற்கையில் மட்டும்தான் வரும். எப்படி? உணல், திணல், செலவு, வரவு என்றார் போல்வன வினையின் பெயராய் அவ்வப்புடைப்பெயர்ச்சியை உணர்த்தி படற்கைக்கு உரியனவாய் நின்றன. உணல், திணல், செலவு, வரவு. சில நேரத்தில் பூசல், வேட்டை, கூத்து என்பன வினையின் பெயராய் புடைப்பெயர்ச்சி உணர்த்தாது நின்றன. அவனுடைய கூத்து, அவனுடைய வேட்டை, அவனுடைய பூசல், இவையும் அண்ணே. வந்தான், வந்தால், வந்தேன், வந்தேம், வந்தாய், வந்தீர் என்றால் பொருவன வினையாளனையும் பெயராய் பிரிது பொருள் உணர்த்தி 3 இடத்துக்கும் உரியவாய் நின்றன. இவை பெயராய் என பொழுது உருவேற்றலும் வினையாய் என பொழுது பெயர் கொண்டு முடிதலும் தம்முள் வேறுபாடு என உணர்க. வந்தவன், சென்றவன் என்றாற் போல்வனவும் வினையாளனையும் பெயரே ஆகும். என்ன சொல்ல வராரு? முத்துத்தம்பி பிள்ளை அவர்கள் சொல்லுகிற பொழுது, வந்தான் முருகன் என்று சொன்னால் அங்கே அது வினைமுற்று. வந்தவன் என்கிற இல்லையோ அல்லது வந்தவனை கண்டேன் என்று வருகிற பொழுது அது என்ன ஆகுது? வினையாளனையும் பெயராக மாறுகிறது. வந்தான் அப்படின்னு ஒரு முற்று முடிஞ்சு போச்சு. அப்படி வந்தவனை அடுத்த வரி, அடுத்த வார்த்தை அப்படி வருகிற பொழுது வினையாளனின் பெயராக மாறுகிறது. சரி, வினையாளனின் பெயரை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, 3 இடத்துக்கும் வருது. ஆனால் படற்கைக்கு மட்டும் எப்படி வருது? தொழில் பெயர் எல்லா இடத்துலையும் தானே வரும் என்று கேட்டால் இல்லை. அதற்கு நாம் இவரை தான் போய் தேடணும். நம்ம மயிலைநாதர் தான் அதுக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்குறார். நல்லா கவனிக்கணும். உணல், திணல், வரவு, செலவு, கூத்து, பாட்டு, உரங்கல், போதல், வருதல், நிற்றல், இருத்தல் என்றல் தொடக்கத்தன இதெல்லாம் தொழில் பெயர். ஆனால் அவை எப்படி முடிகின்றன? நன்று, தீது என்று முடிகின்றன. அவை படற்கை பெயராயின. வினை குறிப்பை கொண்டு முடிகிறதுனால படற்கை. எனது செயல் நன்று எப்படியா இருந்தாலும் சரி, அவனது செயல் நன்று, எனது செயல் நன்று எப்படி இருந்தாலும் செயல் நன்று. நன்று, தீது என்று படற்கைக்கு உரிய விகுதியை வினைமுற்றை கொண்டு முடிவதை பார்க்கிறோம். அப்படி முடிகிறதுனால அது வினையின் பெயர் படற்கை என்று சொல்லப்படுகிறது. நன்று, தீது என்றெல்லாம் வினை குறிப்பு கொண்டு முடிகிறதுனால அது படற்கையில் அமையும். ஆக தொழில் பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் இதுதான் வித்தியாசம். தொழில் பெயர் தொழிலை மட்டும் குறிக்கும், வினையாளன் பெயர் தொழிலோடு தொழிலை செய்தவரையும் உணர்த்தும். அது ஆண்பாலா, பெண்பாலா, உயர்தனியா, அகிரணியா எல்லாவற்றையும் உணர்த்தக்கூடியது வினையாளனையும் பெயர். அடுத்தது 12 பொது பெயர். தான், யான், நான், நீ, ஒருமை. பன்மை தாம், யாம், நாம், எலாம், எளிர், நீர், நீர், நீவிர் முன்ன சொன்னதை வகுத்து கொடுக்குறார். முன்ன ஒரு கோணத்தில் சொன்னார், இடத்தின் அடிப்படையில் சொன்னார். இப்போ என்ன பண்ணுறாரு? அதை பால் அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்கார். அவ்வளோதான் வித்தியாசம். தான் எப்படி 2 இடத்துக்கும் வருது? ஒருமையில் வருது. அவன்தான் ஆண்பாளுக்கு வருதா? அவள்தான் ஆடுதான் மேய்ந்தது. அவன்தான் சொன்னான், அவள்தான் சொன்னாள். ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால் வருது. யான், யான் மனிதன், யான் பெண், யான் ஆடு. அப்போது ஆண்பால், பெண்பால், படர்பால். நானும் அப்படி தான். நான் மனிதன், நான் பெண், நான் ஆடு. நான் ஒரு ஆடு, நான் ஓர் ஆடு சொல்கிறோம் இல்லையா? நீ, நீ ஒரு மனிதன், நீ ஒரு பெண், நீ ஓர் ஆடு. ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால் எப்படியாலும் ஒருமைக்கு வருது. ஆக இவையெல்லாம் தான், யான், நான், நீ இவையெல்லாம் எங்கே வருதுன்னா இந்த 4 இறுதினை முக்கூற்று ஒருமை பெயர்களாம்.
இருதினை முக்கூறு. இருதினைனா உயர்தினை அகிரிணை, முக்கூறுன்னா ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால், முக்கூறு. அதில் ஒருமை. மீதி இருக்கிறது தாம். ஆசிரியர்கள் தாம் பாடம் நடத்தினர். ஆடுகள் தாம் மேய்ந்தன. உயர்தனைக்கும் வருது, அகிரணிக்கும் வருது. யாம் ஆசிரியர்கள், யாம் ஆடுகள். நாம் ஆசிரியர்கள், நாம் ஆடுகள். எலாம் எலாம் ஆசிரியர்கள் எல்லாம் மகிழ்ந்தனர், ஆடுகள் எல்லாம் மேய்ந்தன. ஆசிரியர்கள் எல்லீரும் வருக, ஆடுகள் எல்லீரும் வருக. நீர் ஆடுகள், நீர் ஆசிரியர்கள். நீர் ஆடுகள், நீர் ஆசிரியர்கள். நீவிர் ஆடுகள், நீவிர் ஆசிரியர்கள், மாணவர்கள். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ பார்க்கும்போது தாம், யாம், நாம், எல்லாம், எல்லீர். அங்கே வந்து இல்லு விட்டு போயிருக்க 2 இடத்துலையும் வந்து தொகுத்தல் விகாரம் மாதிரி அமைஞ்சு போச்சு. அது எல்லாம், எல்லீர், நீர், நீர், நீவிர். அந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கணும். இவையெல்லாம் பன்மையில் வர்றதை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லலாம்? இருதினை இருகூற்று பன்மை பெயர். இருதினைனா உயர்தினை அகிரிணை, இருகூறுன்னா பலவின்பால் பலர்பால், ரெண்டுத்துக்கும் வரதுனால இருகூறுன்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்படி வரக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. எண்ணால் வரும் உயர்தினை பெயருக்கு புறநடை. எண்ணின் அடிப்படையில் பெயர் வைக்கப்படுவது. நான் முன்பே சொல்லியிருக்கேன். எண்ணு பெயர் என்றால் என்னன்னு பார்த்தா 1, 2, 3 என வருவன எண்ணு பெயர். அந்த எண்ணின் பெயர் ஒரு உயர்தினையை குறிக்கும் பட்சத்தில் 1 என்பது ஒரு ஆணை குறித்தால் ஒருவன், 1 என்பது ஒரு பெண்ணை குறித்தால் ஒருத்தி. அப்போ அதுக்கு என்ன பெயர் ஆயிடுது? அவனுடைய வடிவம் மாறுது. ஒருவன், ஒருத்தி என்று வருகிறது. சரி, 2 ஆண்கள் சேர்ந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆண் இருந்தால் ஒருவன் சொல்கிறோம். 2 ஆண்கள் இருந்தால் அவர்களுக்கு என்னன்னு சொல்கிறது? இருவன் என்று சொல்ல முடியுமானா சொல்லக்கூடாது. ஏன்னா 1க்கு மேற்பட்டாலே பன்மைன்னு நம்ம வடிவம் சொல்லிட்டோம். அப்போ இருவர்னு சொல்லியாகணும். 2 பெண்கள் இருந்தாலும் இருவர் தான். இருத்தின்னு பேர் வைக்கக்கூடாது. இருவன், இருத்தி, மூவன், முத்தி என்றெல்லாம் பெயர் கிடையாது. நால்வன், நாத்தி என்றெல்லாம் பெயர் கிடையாது. ஒருவன், ஒருத்தி பெயர் மேல் எண்ணில தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எண் பற்றி வரும் உயர்தனை பெயருக்கு புறநடை உணர்த்துதல் முதலிற்று. உயர்தனை ஆண்பால் பெயரும் பெண்பால் பெயரும் எண் பற்றி வரும்பொழுது 1 என்னும் எண் பற்றி ஒருவன், ஒருத்தி என வருவதே தவிர அதற்கு மேல் நின்ற 2 முதலிய எண்களை பற்றி இருவன், இருத்தி என வருவது இலவாம். இப்படி வருவது மரபு இல்லை, எண் எல்லை என்று முடிக்க. ஒருவன், ஒருத்தி, ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் குறிக்கும். 2 ஆண் 2 பெண் வந்தாலும் இருவர்னு தான் பெயர். அங்கே வந்து பால் கண்டுபிடிக்க முடியாது. 1க்கு மேற்பட்டால் பன்மை, அவ்வளவுதான். அதை உணர்த்துகிறது இது. அடுத்தது, அந்த ஒருவர் என்பது எப்படி முடியும்? ஒருவர் என்பது பகுதியை பார்த்தா ஒருமை, விகுதியை பார்த்தா பன்மை. சரி, வினைமுற்று எப்படி கொடுப்பது? பன்மை வினைமுற்று கொடுங்க. ஒருவர் என்பது உயர் இருபாற்றாய். உயர்தனைக்கு 2த்துக்கும் வரும். ஒருவர் என்பது உயர் இருபாற்றாய் பன்மை வினைகொள்ளும் பாங்கிற்று என்ப. இது பன்மை வினைகொள்ளும். ஒருவர் என்பது உயர் இருபாற்றாய் பன்மை வினைகொள்ளும் பாங்கிற்று என்ப. எப்படி? ஒருவர் என வழங்கும் சொல் உயர்தனை ஆண் பெண் இவ்விருபார்க்கும் பொதுவாய் பன்மை வினைகொள்ளும் அத்தினை பன்மை வாய்பாட்டு வினையை கொண்டு முடியும் பாங்கிற்று என்ப. பாங்கினை உடையதாகும். பாங்குனா இயல்பு. ஆடவருள் ஒருவர் அறத்தின் வழி நிற்பார். ஒருவர்னு போட்டதுனால நிற்பார் என வினைமுற்று பன்மை வினைமுற்று. பெண்டிருள் ஒருவர் கொழுநன் வழி நிற்பார். ஒருவர்னு போட்டதுனால அங்கே ஒருவுக்கு தேடக்கூடாது, பொறுத்ததை ரகர ஒற்றுக்கு தேடணும். நிற்பார் படர்பால் வினைமுற்று விகுதி தரணும். இங்கே ஒருவர் நிற்பான், நிற்பால் என பகுதிக்கேற்ப ஒருமை சொல்லை கொள்ளாது ஒருவர் நிற்பார் என விகுதிக்கேற்ப பன்மை சொல்லையே கொண்டு முடிதல் காண்க. இனி உரையற்கோடல் என்னும் உத்தியால் உயர்த்தல் பொருட்டு 6 என்னும் இடைச்சொல்லை ஈற்றில் பெற்ற இருதினை பொதுப்பெயரும் பால்பகா அகிரணை பெயரும் சிறுபான்மை உயர்தனை பெயரும் பன்மை சொல்லோடு முடியும் என்கிறார் உரையாசிரியர் அருள்மகனாவுடன் முதலானவர்கள். சாத்தனார் வந்தார், முடவனார் வந்தார், முடக்கொற்றனார் வந்தார், தந்தையார் வந்தார். இருதினை பொதுப்பெயர்கள் பன்மை சொல்லோடு முடிந்தன. சாத்தன், சாத்தனார் அப்படி சொல்கிறது. நரியார் வந்தார், பால்பகா அகிரணை பெயர் பொதுப்பெயர். அது என்ன பண்ணுறது? பன்மை சொல்லோடு முடிந்தது. நம்பியார் வந்தார், நகையார் வந்தார், இறைவனார் வந்தார், அகத்தியனார் வந்தார், தொல்காப்பியனார் வந்தார்,
இப்படி உயர்தனை பெயர்களும் பன்மை சொல்லோடு முடிந்தன. இங்கே ஒருவருக்கு சொல்லப்பட்டது எல்லாத்துக்கும் கொள்ளலாம். பால்பகா இரணை பெயருக்கும் இருதினை பொது பெயருக்கும் உயர்தினை பெயருக்கும் பின்னால் ஆறு வரும்பொழுதும் இந்த நிலைமை தான் வரும்னு உரையாசிரியர்கள் சேர்த்து சொல்லுகிறார்கள். அடுத்தது நாம் முன்பே கேள்விப்பட்டிருக்கக்கூடியதும் பலரும் அறிந்ததும் ஆனால் மிக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று ஆகிய ஆகு பெயர். ஒன்றன் பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வருமானால் அது ஆகு பெயர். அது தொடர்புடைய ஒன்றுக்கு ஆகி வர வேண்டும். ரெண்டாவது செய்தி. மூணாவது, அது தொன்று தொட்டு ஆகி வர வேண்டும். 3 செய்தி இருக்கிறது ஆகு பெயருக்கு. ஆகி வருதல், தொடர்புடையதுக்கு ஆகி வருதல், தொன்று தொட்டு ஆகி வருதல். அந்த 2 வரி பாருங்க கடைசியா. ஒன்றன் பெயரான் அதற்கு ஈயை பிரிதை தொன்முறை உரைப்பன ஆகு பெயரே. ஒன்றன் பெயரான் அதற்கு ஈயை பிரிதை, அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்முறை உரைப்பன, தொன்று தொட்டு வருவது ஆகு பெயர், ஆகி வருவது ஆகு பெயர். இது 16 வகையும் அவற்றுக்கு மேலுமாக அடங்கும். பொருள் முதல் ஆரோடு. என்ன பொருள் முதல்? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லுவார்களே. பொருளாகு பெயர் தாமரை முகம், இடவாகு பெயர் ஊர் வந்தது, காலவாகு பெயர் கார் அறுத்தது, சினையாகு பெயர் வெற்றிலை நட்டான், குணவாகு பெயர் நீலம் சூடினாள், தொழிலாகு பெயர் வற்றல் உண்டான். அப்புறம் அளவை. அளவையில் 4 இருக்குது. எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, நீட்டல் அளவை, முகத்தல் அளவை. அது ஒரு 4. 6 நாளும் இதுவே 10 ஆச்சு. கால் நோகும் எண்ணல் அளவை, வீசை தந்தான் எடுத்தல் அளவை, நாழி கொடு முகத்தல் அளவை, முழம் தந்தான் நீட்டல் அளவை. அதுக்கப்புறம் சொல்லாகு பெயர் உரை செய்தான். அப்புறம் தானியாகு பெயர் விளக்கு ஒடிந்தது. அப்புறம் கருவியாகு பெயர் திருவாய்மொழி ஓதினான். காரியவாகு பெயர் அலங்காரம் படி. அப்புறம் கருத்தாவாகு பெயர் திருவள்ளுவர் கற்றான். அதோட முடியல ஆதியுள். அதையும் தாண்டி இன்னும் பல இருக்குது. ஓமையாகு பெயர் முதலானவை கொள்க. பாவை வந்தால். இப்போ ஒவ்வொன்றுத்துக்காக பார்த்துக்கிட்டோம். பொருள் ஆகு பெயர். பொருளாகு பெயர் என்றாலும் முதலாகு பெயர் என்றாலும் ஒன்றுதான். இடவாகு பெயர் என்றாலும் தானவாகு பெயர் என்றாலும் ஒன்று தான். ஸ்தானம்னு சொல்கிறேன் இல்லைங்களா. குணவாகு பெயர்னாலும் பண்பாகு பெயர்னாலும் ஒன்று தான். கருவியாகு பெயர் அல்லது காரண ஆகு பெயர் என்றும் ஒன்றைத்தான் குறிக்கும். தெரிஞ்சுக்கிறதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. பொருளாகு பெயரை பார்ப்போம். முதற் பொருளின் பெயர் அதன் சினை பொருளுக்கு ஆகி வருவது. முதலின் பெயர் அதன் சினைக்கு ஆகி வருதல் முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். தாமரை முகம் என்றால் தாமரை மலர் போன்ற முகம். தாமரை என்பது தாமரையை குறிக்காமல் அதனுடைய ஒரு பகுதியாக சினையாக இருக்கக்கூடிய மலருக்கு மட்டும் ஆகி வந்தது. தாமரை மலரை குறித்தது. தாமரையாகிய முழு தாவரத்தையும் குறிக்கல, மலரை மட்டும், ஒரு சினையை மட்டும் குறித்தது. முதலின் பெயர் சினைக்கு ஆகி வந்ததுனால அது முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் எனப்படும். அப்புறம் இடவாகு பெயர். ஊர் சிரித்தது. ஊர் என்பது இடத்தின் பெயர். அந்த இடத்தில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது. ஊர் மக்கள் சிரித்தனர் என்று அர்த்தமாகும் அதற்கு. அது இடவாகு பெயர். காலவாகு பெயர். கார் அறுத்தது என்று சொன்னால் கார் என்பது கார்காலத்தில் விளைந்த பயிருக்கு ஆகி வந்தது. கார்னா கருப்பு. அது கருப்பு நிறமுடைய மேகத்துக்கு மாறி ஆகி, மேகம் என்பது அந்த காலத்து அந்த மழைக்கு ஆகி அப்புறம் அதில் விளைஞ்ச பயிருக்கு ஆனதுன்னு கூட சொல்லுவாங்க. அது மடித்தா போகுது, மடியாகு பெயர், மும்மடியாகு பெயர்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கார் அறுத்தது என்று சொன்னால் கார்காலத்து நெல்லை அறுத்தது என்பது பொருளாகிறது. அதனால் காலவாகு பெயர். சினையாகு பெயர் வெற்றிலை நட்டான். வெத்தலையை மட்டும் நட முடியாது, அதனோடு சேர்ந்து அந்த கொடியை தான் நட முடியும். ஆகியனால சினையின் பெயர் முதலுக்கு ஆகி வந்தது. அதனால் சினையாகு பெயர். முதலின் பெயர் சினைக்கு ஆகி வந்தால் முதலாகு பெயர். சினையின் பெயர் முதலுக்கு ஆகி வந்தால் சினையாகு பெயர். முதலின் பெயர் சினைக்கு ஆகி வந்தால் முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். நல்லா கவனிக்கணும். அப்புறம் குணவாகு பெயர். குணத்தின் பெயர் அதனுடைய குணிக்கு, அந்த பொருளுக்கு ஆகி வந்தால். நீலம் சூடினால். நீலம் என்பது நீல நிறமுடைய ஒரு மலருக்கு ஆகி வந்தது, குவளை மலருக்கு ஆகி வந்தது. வெள்ளை அடித்தான், அங்கே சுண்ணாம்பு குறித்தது. மஞ்சள் பூசினால், அங்கே மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் கிழங்கை குறித்தது.
வெள்ளை உழுதது வெள்ளை நிறமுடைய மாட்டுக்கு ஆகி வந்தது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தொழிலாகு பெயர் வற்றல் உண்டான், வற்றுதலாகிய தொழிலை உடைய அந்த உணவுப் பொருள், அது சமைச்சு சாப்பிட்றது, வறுத்து சாப்பிட்றது, வற்றல் உண்டான். எண்ணெய் அளவை ஆகு பெயர் ஆளுக்கு ஒன்று கொடு. ஒன்றுன்னா என்ன? ஒன்றுங்கிற எண்ணிக்கை கிடையாது. பழமாக இருந்தால் பழம், உதையாக இருந்தால் அடியாக இருந்தால் அடி, ஆளுக்கு ஒன்று கொடு காலதாமதம் வந்தவர்களுக்கு. எடுத்தல்லவை ஆகு பெயர் வீசை தந்தான், அல்லது ஒரு படி கொடுன்னா அங்கே என்ன அர்த்தம்? ஒரு படி கொடு அப்படின்னா படியை கொடுக்கறது கிடையாது. ஒரு படி அரிசி, ஒரு படி கம்பு, ஒரு படி கேழ்வரகு, எதையோ குறிக்கிறது அந்த படிங்கிறது. அந்த மாதிரி 1 லிட்டர் கொடு, அது மண்ணெண்ணெயாகவும் இருக்கலாம், தண்ணீராகவும் இருக்கலாம், பாலாகவும் இருக்கலாம். சொல்கிறவங்க கேட்குறவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவு பெயர் ஆகி வருவது, முகத்தல் அளவு ஆகி வருவது. நாழி கொடினா நாழி அளவு உள்ள நீர்ம பொருள் எதையோ குறிக்குது அப்படின்னு அர்த்தம். நீட்டல் அளவே ஆகு பெயர் 2 மீட்டர் கொடு என்று கேட்டால் அந்த மீட்டர் அளவுள்ள துணி, அது சட்டை துணியோ அது எந்த துணியோ அந்த துணியை குறிக்குது. முழம் தந்தான், முழம் அளவுள்ள துணி என்பதற்கு ஆகி வருகிறது. சொல்லாகு பெயர் இந்நூலுக்கு உரை செய்தான். உரை என்னும் சொல்லின் பெயர் அதனுடைய பொருளுக்கு ஆகி வந்தது. உரை செய்தான், உரைப்பது உரை, ஆனால் அது சொல்லை குறிக்காமல் அது சொல்லாலாகிய பொருளை குறித்தது. தானியாகு பெயர் ஸ்தானம்னா இடம், அந்த ஸ்தானத்தில் இருப்பது ஸ்தானி. விளக்கு, ஒரு கை விளக்குன்னு ஒன்று இருக்குது, கா விளக்கு, கை விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்குன்னு சொல்கிறோம். அது ஒரு இரும்பு பொருள் ஒன்று இருக்குது, தகர பொருள், உள்ள ஒரு நாடாக இருக்குது, அதில் தீப்பெட்டி எடுத்து கொடுத்துரும், ஒரு சுடர் எழும்புகிறது. அந்த சுடருக்கு பெயர் தான் விளக்கு, சுடருக்கு பெயர் தான் விளக்கு. ஆனால் அந்த சுடரை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்ணெண்ணையும் திரியும் கொண்ட அந்த தகர டப்பாவுக்கு நாம் என்ன சொல்கிறோம்? விளக்குன்னு சொல்கிறோம். அந்த விளக்கு உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, அந்த தகரம் உடனே விளக்கு முறிந்தது, விளக்கு ஒடிந்ததுன்றோம். விளக்கு எங்கன்னா ஒடியுமா? விளக்குங்கிறது ஜோதி, அந்த பிரகாசம், அது எப்படி ஒடியும்? அப்போ விளக்கு என்பது பிரகாசத்தை, சுடரை குறிக்காமல் அந்த சுடர் இருக்கும் இடத்துக்கு ஆகி வந்தது. ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானியின் பெயர் ஸ்தானத்துக்கு ஆகி வருது. தானியின் பெயர் தானத்துக்கு ஆகி வந்ததனால் தானியாகு பெயர். எதன் பெயர் ஆகி வருகிறதோ அந்த அடிப்படையில் பெயர் தானி ஆகு பெயர். அப்புறம் கருவியாகு பெயர் திருவாய்மொழி ஓதினான், திருவாசகம் படித்தான், திருக்குறள் முற்றிற்று. அங்கே பார்த்தா குறள் என்பது குறள் வெண்பாலாகிய நூலை குறித்தது. வாசகம்னா சொல்லு ஆளாகிய அந்த பணுவலை குறித்தது, 400 சொச்ச பாடலை குறித்தது. திருவாய்மொழி, வாயிலிருந்து வரக்கூடியதான் வாய்மொழி, இருந்தாலும் அது ஒரு புத்தகத்துக்கு அதனுடைய பொருண்மைக்கு ஆகி வந்தது. இதெல்லாம் கருவியாகு பெயர். சொல் என்பது சொல்லை குறிக்காமல் பொருளை குறித்தது. குறள் என்பது குறள் வடிவத்தை குறிக்காமல் அதில் அமைந்த பொருளை குறித்தது, அல்லது அந்த குறட்பாவால் ஆகிய நூலை குறித்ததுன்னு அர்த்தம். அதே மாதிரி காரியாகு பெயர், காரியத்தின் பெயர் காரணத்துக்கு ஆகி வரும். அலங்காரம் படி, அலங்காரம் என்னும் இலக்கணமாகிய காரியத்தின் பெயர் அதனை அறிவித்தற்கு காரணமாகிய நூலுக்கு ஆகி வந்தது. அப்போ காரியத்தின் பெயர் காரணத்துக்கு ஆகி வந்தால் காரியவாகு பெயர். அப்புறம் கருத்து ஆகு பெயர். திருவள்ளுவர் படி, கம்பனை படி, பாரதியை படி என்று சொன்னால் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளையும், கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தையும், பாரதி எழுதிய கவிதை, உரைநடை முதலான அவருடைய படைப்புகளையும் குறிப்பதை பார்க்கிறோம். ஓமையாகு பெயர் பாவை வந்தால் என்று சொன்னால் பாவை போன்ற பெண் வந்தால், யானை வந்தான், யானை போன்ற ஆண் வந்தான், இவையெல்லாம் ஓமையை குறித்து வருகின்றன. இதோடு முடிந்ததெல்லாம் இல்லை, நிறைய இருக்குது. இதுவே ஒரு 16. இது இல்லாமல் உரையாசிரியர் என்ன சொல்கிறாங்க? புலி தின்றான் என்பதில் புலி என்னும் சுவைக்குணப்பெயர் அதனுடைய பழத்துக்கு, சுவைக்குணப்பெயர் அதனுடைய பழத்துக்கு குணவாகு பெயர். புலி முளைத்தது என்று சொன்னால் அந்த சுவை பெயர் பழத்துக்கு ஆகி, பழத்தின் பெயர் மரத்துக்கு ஆகி வந்ததனால இருமடி ஆகு பெயர். கார் பெய்தது, கார் என்பது கருப்பு நிறத்தை குறித்தது, அது மேகத்துக்கு ஆகி அது பிறகு அந்த காலத்து பருவத்துக்கு ஆகிறது. இப்படி மடிஞ்சு வருது பாருங்க, அதுக்கும் பெயர் இருமடி ஆகு பெயர். கார் வந்ததுன்னா மேகம் வந்ததுன்னு அர்த்தம். கார் அறுத்ததுன்னா அது மும்மடி ஆகிடுது. நிறத்தின் பெயர் மேகத்துக்கு ஆகி, மேகத்தின் பெயர் அது பெய்யும் பருவத்துக்கு ஆகி, பருவத்தின் பெயர் அப்போது விளைந்த நெல்லுக்கு ஆனது, பயிருக்கு ஆனது. ஆக மும்மடியாகு பெயர். வெற்றிலை நடு மறுக்கொழுந்து நட்டான், திருவாசகம் படித்தான். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடைமொழி, வெறுமை வெற்றிலை, அதுக்கு மறுக்கொழுந்து திருவாசகத்தில் இவையெல்லாம் அடையெடுத்த ஆகு பெயர் என்று சொல்லப்படும்.
ஆகு பெயருக்கும் அன்மொழி தொகைக்கும் வேறுபாடு என்னன்னு பார்த்தா, ஆகு பெயரும் அன்மொழி தொகையும் தம் பொருளை உணர்த்தாமல் வேறு பொருளை உணர்த்துவதனாலே ரெண்டுக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை உண்டு. அதே நேரத்தில் வேற்றுமை என்னன்னு பார்த்தா, ஆகு பெயர் ஒரு சொல்லாய் வரும், அன்மொழி தொகை பல சொல்லாய் வரும். முக்கியமான செய்தி. அன்மொழி தொகையினாலே உண்மை தொகை, ஓமை தொகை, பண்புத்தொகை, அப்புறம் ரெண்டு சொற்கள் சேர்ந்து வரக்கூடியது தான். இது ஒரு சொல்லாகவே வரும். ஆகு பெயர் ஒரு சொல்லாக வரும். அது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல்லால் வருவது அன்மொழி தொகை. நல்ல செய்தி. ஆகு பெயர் பெரும்பாலும் நியதி பெயராய் வரும். அன்மொழி தொகை நியதி பெயராய் வராது. நியதினா வரையறுக்கப்பட்டதாக வரும். ஆகு பெயர் தொன்று தொட்டு வரும். அன்மொழி தொகை அதானும் ஒரு காரணத்தால் புதிதாக உண்டாக்கப்பட்டு வரும். இவையே ஒன்றற்கு ஒன்று வேறுபாடாம் என அறிக. இன்னும் ஆகு பெயர் குறித்து விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இருக்குது. விட்ட ஆகு பெயர், விடாத ஆகு பெயர் என்று சொல்லுவார்கள். மஞ்சள் பூசினால் என்று சொன்னால் அந்த பண்பு மாறவே இல்லை, தொடர்ந்து இருக்குது. ஆனால் காஞ்சிபுரம் உடுத்தால் என்று சொன்னால் காஞ்சிபுரத்தில் நெய்யப்பட்ட புடவைக்கு ஆகி வந்தது இடவாகு பெயர்னு வச்சுக்கலாம். அதுக்கு அவ்வளோ நெருக்கன்னு சொல்ல முடியாது. காஞ்சிபுரத்தை விட்டு அப்பால் வந்ததுனால ஓரளவு கண்டுபிடிக்கலாம், எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மஞ்சள் பூசினால்னா கட்டாயம் எல்லாருக்கும் தெரியும், அது விடாத ஆகு பெயர், இது விட்ட ஆகு பெயர் என்று சொல்வார்கள். இப்படி இன்னும் பல உட்பிரிவுகள் எல்லாம் இதன் கண்ணை விளங்குகின்றன. இன்னும் நாம் இதெல்லாம் குறித்து விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் பிறகு அமையும் என்று சொல்லி, இந்த அளவுக்கு சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார் நினைந்து வந்தித்து நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.